கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனோட நாமத்தினாலும் அருமை இரட்சகர் கர்த்தர் இயேசுவோட நாமத்தினாலும் அன்பையும் மற்றும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தொடர்ந்து பார்க்கிற இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷ தியானத்தை நாம் தேவனுடைய கிருபையினால மறுபடியுமாக பார்க்க தேவன் அவருடைய பெரிய கிருபை இரக்கம் தயவு நமக்கு தந்திருக்கிறார். பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தர் இயேசுக்கும் மறுபடியுமாக நன்றிகளை எடுத்துக்கொண்டு இந்த நாளில் கூட நம்ம விசேஷமாக இந்த ஒரு வெளிப்படுத்தின தியானத்தை நாம் தொடரலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தின் தியானத்துல இது வரைக்கும் நம்ம 3 சபைகள் பார்த்து முடிச்சிட்டோம். தியத்திரா சபை குறித்து நம்ம கடந்த வாரம் நம்ம சில அறிமுகம் பாடமாக இந்த தியத்திரா குறித்து நம்ம பார்த்தோம். ஆனா வசன பகுதிக்குள்ள நம்ம என்ன பண்ணலன்னா கடந்த வாரம் போல மாறாக அந்த தியத்திரால நடந்த வரலாற்று சம்பவத்தை நம்ம பார்த்து என்ன பண்ணோம்னா போன வாரம் அந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தின் காரியங்களை நம்ம பார்த்தோம். அன்பான சகோதர சகோதரிகளே, சோ இந்த ஒரு ரெவலேஷன் ஸ்டடி நம்ம பார்க்கும்போது ரொம்ப விசேஷமாக தேவனுடைய கிருபை இரக்கம் தயவு நம்ம கூட இருக்கு. காரணம் என்னன்னு பார்க்கும்போது அந்த 7 சபை காலத்தை பத்தியான ரகசியத்தை தேவன் என்ன பண்றாருன்னா அவர் என்ன பண்றாருன்னா இந்த காலகட்டத்துல அவர் நம்மளோட கூட பேசுறத நம்ம கவனிக்கலாம். வசன பகுதியில பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வசன பகுதியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம தியானிக்கும் போது ஆதி காலத்துல நடந்த அந்த ஒரு வரலாற்று சம்பவத்தை நம்ம தியானிக்கும் போது கடைசி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நமக்கு அது ரொம்ப பெரிய எச்சரிப்பா இருக்கு. அதாவது ஒவ்வொரு சபை காலத்தோடைய நிறை குறைகள் நம்ம தியானிக்கும் போது விசேஷமாக கண்டிப்பா எல்லா சபை காலத்திலையும் நடக்கக்கூடிய அந்த நிறை குறைகள் 7ஆம் சபை காலகட்டத்திலும் என்ன நடக்குது அது அங்க நிறைவேறுது. அதனாலதான் நம்ம வரலாற்றை திரும்பி பார்க்கும் போது எப்படி யோவான் அந்த எக்கால சத்தத்தை அவர் திரும்பி பார்க்கிறாரோ அதே போல நம்ம அந்த ஒரு வரலாற்றை திரும்பி பார்க்கும் போது கண்டிப்பா ஆதி சபையில நடந்த அந்த தவறுகள் நம்ம மத்திய இல்லாதபடிக்கு நம்ம காத்து கொள்றதுனால இந்த ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம் நமக்கு எப்படி இருக்குன்னா இத வாசிக்கும் போது கேட்கும் போது அந்த கேட்ட அந்த ஒரு விஷயத்த நம்ம கை கொள்ளும் போது கண்டிப்பா நம்ம என்ன ஆகிறோம்னா ஒரு பாக்கியவதியா மாறும். அதுதான் நம்ம இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்துல இருந்து நம்ம இருக்கக்கூடிய ஆசீர்வாதமான காரியம் என்று நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த விதமாக இந்த நாளில் நம்ம தியத்திரா சபை குறித்து நம்ம பார்க்கும் போது இந்த தியத்திரா 7 சபை கால கட்டத்துல நடுவு பகுதியில் நிற்குது. தியத்திராக்கு முன்பு 3 சபை, தியத்திராக்கு பிறகு 3 சபை. இந்த தியத்திரா சபையுடைய தூதர் பீட்டர் வால்டோ. சோ இந்த தியத்திரா அப்படின்னா என்ன அர்த்தம் பார்க்கும்போது ஒரு சுகந்த வாசனை எனக்கூடிய ஒரு விஷயம் காணப்படுது. சோ இந்த ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்க்கும்போது இந்த நாள்ல இன்னும் அதிகமாக தியத்திரா குறித்து நம்ம தியானிக்க போறோம். நம்ம மறுபடியுமாக நம்ம என்ன பண்ணலாம்னா வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நம்ம என்ன பண்ண போறோம்னா வாசிக்க போறோம். என்னன்னு பார்க்கும்போது தியத்திரா சபை தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் அக்னி ஜுவாலியம் போல கண்களும் பிரகாசமான வெண்கல போல பாதமுள்ள தேவகுமாரன் சொல்வதாவது. சோ இதுதான் நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல நம்ம விசேஷமா பார்க்கக்கூடிய காரியம் என்னன்னா தியத்திரா சபைகளின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது. சில காரியத்தை தேவன் கர்த்தர் இயேசு மூலியமாக தியத்திரா சபையில இருக்கக்கூடிய தூதனுக்கு நீ சில காரியம் எழுது அப்படின்னு சொல்லும் போது இந்த தியத்திரா சபையுடைய தூதன் யார் அப்படின்னு பார்க்கும்போது பீட்டர் வால்டோ. சோ இந்த ஒரு பீட்டர் வால்டோ பத்தி நம்ம போன வாரம் நம்ம நிறைய காரியத்தை பார்த்தோம். ஆனா நம்மளுடைய பீட்டர் வால்டோ அவரு கர்த்தர் இயேசு வலது கரத்துல இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம்.
அப்படின்னா கர்த்தர் இயேசுவோடைய வலது கரத்துல இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமா இருக்கக்கூடிய இந்த பீட்டர் வால்டோ அவருடைய ஊழியம் எப்படி இருந்துச்சு, அவருடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கும்போது அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்கார், ரொம்ப வசதியான ஒரு மனுஷன் தான் இந்த பீட்டர் வால்டோ. அவருடைய வாழ்க்கையில தேவ ஊழியத்துக்கு ஒரு மெத்தடானிக்கலா அப்படின்னா ஒரு எப்படி சொல்றதுங்க, ஒரு மெத்தடா ஒரு ப்ராப்பரா அவருடைய முழு என்ன சொல்றது சொத்தை தேவ ஊழியத்துக்காக அவர் அர்ப்பணிச்சிட்டாரு. சோ இந்த ஒரு பீட்டர் வால்டோ பத்தி நம்ம இந்த பாயிண்ட தியானிக்கும் போது இவருடைய வேலைகள், இவருடைய கிரியைகள் அப்படியே நம்மளுடைய 7ஆம் தூதன் பிரதர் ரசல்ல இது என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது அப்படியே ஒப்பா காணப்படுது. பிரதர் ரசலோடைய வாழ்க்கையும் பீட்டர் வால்டோடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கும்போது ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்கு. பிரதர் ரசல் கூட ரொம்ப பணக்காரர், அவருக்கு இருந்த சொத்து, அவருக்கு சேர வேண்டிய சொத்துக்களை அவர் வித்து அந்த வாட்ச் டவர் என்னக்கூடிய அந்த ஊழியத்தை அவர் ஏறெடுத்தார். அவருடைய சொத்தை அவர் வித்து அவருடைய காசுல அவர் ஊழியம் செஞ்சு அதுக்கு ஒரு அக்கௌண்டன்ட்டை வச்சு அவர் மெயின்டைன் பண்ணியிருந்தார். ஒருவேளை ரிசல்ட்கே ஏதாவது தேவைன்னா அவர் என்ன பண்ணுவார்னா அவர் எவ்வளவு காசு வாங்குறாரோ, அவருடைய சொந்த காசு வாங்குறாரோ அதுக்கு ஒரு அக்கௌண்டன்ட்டை வச்சு அவர் மெயின்டைன் பண்ணியிருந்தார். சோ பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, பீட்டர் வால்டோட வாழ்க்கை, அவர் செஞ்ச அந்த ஊழியம் அது அப்படியே நம்மளுடைய 7ஆம் தூதன் ரசலுக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு அவருடைய ஊழியம் ஒத்து போறது நம்ம பாக்குறோம். அது மாத்திரம் இல்ல, பீட்டர் வால்டோடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்க்கும் போது ரொம்ப சிம்பிளான ஒரு மனுஷன். அவ்வளவு பெரிய பணக்காரா இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை முறை ரொம்ப எளிமையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவருடைய ஊழியம் நம்ம பார்க்கும்போது ரொம்பவே வலிமையான ஒரு ஊழியமா இருந்தது. காரணம் என்னன்னு பார்க்கும்போது அந்தி கிறிஸ்து அமைப்போட உச்சக்கட்ட நிலை தான் இந்த தியேத்தரா சபையோடைய காலம். அந்தி கிறிஸ்து அமைப்போட உச்சக்கட்ட நிலையில இந்த தியேத்தரா சபையில பீட்டர் வால்டோ ஊழியம் செய்யறது அவ்வளவு சுலபமான காரியம் கிடையாது. ஏன் நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, அங்க போப்பு மார்க்கமும் அந்த குருக்களும் அந்த அளவுக்கு அவங்க என்ன இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது அந்த அளவுக்கு அவங்க வல்லமை உள்ளவராக இருக்கிறாங்க. அந்த அத்தாரிட்டி, அந்த அரசியலும் மதமும் அப்போஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அரசியலும் மதமும் சேர்ந்து ஒரு மிக வல்லமையா இருக்கும் போதுதான் பீட்டர் வால்டோவோட ஊழியம் ஏறெடுக்குது. அவர் முக்கியமா பீட்டர் வால்டோ எதிர்க்கு எந்த ஒரு விஷயத்துக்கு எதிர்த்து நின்று இருக்கிறார் நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, முதலாவதாக சபையில குருக்கள் மற்றும் பொதுவான ஜனங்கள், கிளர்ச்சி லைட்டி எனக்கூடிய ஒரு வேறுபாடை அவர் ஒத்துக்கிறது இல்லை. ஏன்னா தேவனுடைய வார்த்தைகள் வசனங்கள் நம்ம எடுத்து பார்க்கும் போது அப்படி சொல்றது இல்லை, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. வெறும் கர்த்தர் இயேசுவை ஒருத்தர் நம்பிட்டா போதும், விசுவாசிச்சா போதும். ஆனா சபைக்குள்ள குருக்கள் என்ற ஒரு குரூப், விசுவாசிகள் என்ற குரூப் அப்படிலாம் என்ன பண்ணலன்னு பார்க்கும்போது வேத வசனத்துல இல்ல. இத பீட்டர் வால்டோ அந்த ஒரு பேப்பசி, அந்த போப்பு மார்க்கத்தை எதிர்த்து அவர் என்ன பண்ணிருக்காருன்னா அவங்களுடைய பிராக்டிஸ், அவங்களுடைய சிஸ்டம் எதிர்த்து அவர் நின்று இருக்காரு. அது மாத்திரம் இல்ல, ரொம்ப உபதேச சத்தியங்கள்ல விசேஷமா நாங்க பார்க்கும் போது உத்ரிக ஸ்தலம், அது பரலோகமும் இல்ல நரகமும் இல்ல, ஏதோ ஒரு நடு பகுதியில இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த மாதிரில வேதத்துல அந்த மாதிரி இல்ல. அந்த உபதேசம், செத்தவங்களை பரிசுத்தவான்களா மாத்தி அவங்களுக்கு சுரூபம் வச்சு அவங்களுக்காக ஜபங்களை ஏறெடுக்கிறது, ஜபமாலை, அதுக்கப்புறம் பிரீஸ்ட்லி கிளாஸ், வெறும் அந்த ஒரு ஃபாதர் அவங்களுடைய வேலைகள், அவங்களுடைய ஊழியர்கள், அவங்க பொதுவான ஜனங்களை கண்ட்ரோல் பண்றது, இதெல்லாம் யார் எதிர்த்து இருக்கிறாருன்னு பார்க்கும் போது பீட்டர் வால்டோ எதிர்த்திருக்கிறார். சோ நம்ம இவரை பத்தி நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இவருடைய ஊழியத்துல ரொம்ப முக்கியமான ஊழியம் என்னன்னா லத்தீன் மொழியில இருந்த பைபிள், அதுல விசேஷமாக சுவிசேஷ புஸ்தகங்கள், 4 சுவிசேஷ புத்தகங்கள், மத்தேயு, மார்க்கு, லூக்கு மற்றும் யோவான், இந்த 4 புத்தகத்தை பிரெஞ்சு மொழியில மொழிபெயர்த்து அதுல கர்த்தர் இயேசு பேசின சத்தியங்கள்,
கர்த்தர் இயேசு பேசின உபதேசங்களை இவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னு பார்க்கும்போது, இவரு ஐரோப்பா கண்டம் முழுவதும் ஒரு சின்ன குழுவா த புவர் மேன் ஆஃப் லயன்ஸ் அப்படின்ற ஒரு குழுவை சேர்ந்து சுவிசேஷ ஊழியத்தை செஞ்சுக்கிறார். சுவிசேஷ ஊழியம்னா என்னன்னா, அந்த 4 சுவிசேஷ புஸ்தகத்துல இருக்கக்கூடிய கருத்துக்கள், அந்த 4 சுவிசேஷ புத்தகத்துல கர்த்தர் இயேசு பேசின விஷயங்களை உலகம் முழுக்கும், அதாவது ஐரோப்பா கண்டம் முழுவதும் இவர் போய் என்ன பண்ணிருக்கிறாருன்னா ஒரு குழுவா சேர்த்து அந்த ஜனங்கள் மூலியமாக ஒரு குரூப்பா அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா இந்த ஊழியத்தை ஏறெடுத்திருக்கிறாங்க. அந்த மாதிரி நேரத்துல நம்ம பார்க்கும்போது நிறைய முறை பீட்டர் வால்டோவை எதிர்த்து அந்தி கிறிஸ்து அமைப்புகள், இந்த போப்பு மார்க்கம் நிறைய விஷயம் அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா கண்டனம் செஞ்சிருக்காங்க. ஆனா அதையும் தாண்டி அவருடைய வாழ்க்கையை ரிஸ்க் எடுத்து அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா தொடர்ந்து ஊழியத்தை ஏறெடுத்திருக்கிறார். அந்த குரூப் பேர் என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது வால்டனிசம். பீட்டர் வால்டோ அவர் ஏற்படுத்தின அந்த ஒரு விஷயம், அவர் பின்னாடி ஜனங்க அவங்க அந்த ஒரு வார்த்தையை ஏற்றுக்கொண்டு போனவங்கள வால்டனிசம் அப்படின்னு சொல்றது பார்க்கணும். சோ இவருடைய ஊழியம் ரொம்ப முக்கியமா இட்டாலி பகுதியில பெரிய அளவுல அங்க ஆகும் போது, அன்பான சகோதர சகோதரிகளே, இவருக்கு எதிர்ப்பு என்ன ஆயிடுச்சு, அதிகமாயிடுச்சு. சோ இந்த நாள் கூட, அதாவது இப்போ 2025வது வருடம் கூட பீட்டர் வால்டோவை பின்பற்றவர்கள் இருக்கிறாங்க, வால்டனிசம் இருக்கிறாங்க, நியூ சர்ச் மூமெண்ட் அப்படின்னு பீட்டர் வால்டோ பின்னாடி செல்கிறவர்கள் ஜனங்க இன்னும் இருக்கிறாங்க நம்ம பார்க்கிறோம். ஆனா பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது, அந்த 4வது சபையில தேவன் தூதரா பயன்படுத்தின அந்த காலத்துல, அந்த ஏற்றகால சத்தியத்துல பீட்டர் வால்டோ அவர் கூட இருந்த பரிசுத்தவான்கள் வாழ்ந்து முடிச்சிருக்கிறாங்க. அதுதான் நம்ம எடுக்கக்கூடிய முக்கியமான பாயிண்டா இருக்கு நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, தியேத்ரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இப்போ தியேத்ரா குறித்து நம்ம பார்க்கலாம், அந்த அவரோட சபையின் தூதர் குறித்து நம்ம பார்த்தோம். தியேத்ரா குறித்து நம்ம பார்க்கும்போது, தியேத்ரா அப்படின்னா என்ன? சுகந்த வாசனை. பாருங்க, உங்களுடைய சபை காலம், அவங்களுடைய சபை தியேத்ரா சபை, 4ஆம் சபை. இந்த சபை உடைய பேரும் அவங்களோட வாழ்க்கையும் ஏறக்குறைய எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஒத்து போயிருக்கு. அது எப்படின்னு பார்க்கும்போது, அந்தி கிறிஸ்து அமைப்போடைய உச்சகட்டம், 2 யுகத்தின் உச்சகட்டம், பரிசுத்தவான்களை துன்புறுத்துதல். அதாவது இந்த போப்பு மார்க்கம் நேரடியாகவே பரிசுத்தவான்களை துன்படுத்தின அந்த ஒரு காலத்துல, அதனுடைய உச்சத்துல இருக்கும் போது இவங்க ஏறெடுத்த பலிகள் எக்ஸ்ட்ராடினரி, நம்மளால சொல்லவே முடியாது. பாருங்க, இந்த வார்த்தையை நான் இங்கிலீஷ்ல வாசிக்கும் போது, sacrifice smelled extraordinarily sweet to God because it reflected the faithfulness of sincerity. அந்த அளவுக்கு அவங்க என்ன இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது, ஒரு உண்மை நிலையில, ஒரு நல்ல மனசாட்சியில அந்த அந்தி கிறிஸ்து அமைப்புக்கு எதிராக சத்தியத்துக்காக இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு மிகப்பெரிய பலியின் ஜீவியத்தை வாழ்ந்திருக்காங்க. அதனாலதான் தியேத்ரா அப்படின்னு சொல்லும் போது ஒரு சுகந்த வாசனை. அதாவது இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தை தியானிக்க நமக்கு அந்த ஒரு புத்தகத்தை தியானிச்ச சகோதரர் சொல்லும் போது, ஒவ்வொரு பேருக்கும் ஒரு பேருடைய அர்த்தம் இருக்குமா. என்னன்னா எட்டமனாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஒரு பேரோட அர்த்தம். சோ அந்த ஒரு பேருடைய அர்த்தம் நம்ம பார்க்கும் போது, இந்த தியேத்ரா அப்படின்னு சொல்லும் போது ஒரு சுகந்த வாசனை. அந்த சுகந்த வாசனை எப்படி வந்திருக்குன்னா, அது ஒரு ஒரு மிகுந்த உபத்திரத்தின் ஒரு வாசனையா இருக்கா, ஆர்டர் ஆஃப் அஃப்ளிக்ஷன். இந்த சபையில வாழ்ந்த பரிசுத்தவான்கள் மிகுந்த பாதிப்பு அடைஞ்சு, அதுல இருந்து தேவனுக்கு அர்ப்பணிச்சு, அதுல இருந்து அவங்களுடைய குணலட்சணம் அது தேவனுடைய சமூகத்துல சுகந்த வாசனையா எப்படி போயிருக்குன்னா, மிகுந்த உபத்திரவத்தின் வழியா தான். அந்த பேருக்கேத்த வாழ்க்கை யார் வாழ்ந்திருக்கிறாங்கன்னு பார்க்கும் போது தியேத்ரா சபை, தியேத்ரா சபை. சோ இந்த ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கும் போது, அன்பான சகோதர சகோதரிகளே, இது
கண்டிப்பா என்னன்னு பார்க்கும்போது மிகுந்த உபத்திரவத்தின் வழியாக இந்த தியேத்தரா அவங்க வாழ்ந்திருக்கிறது நமக்கு தெரியுது. அந்தி கிறிஸ்து அமைப்போட உச்சம், அந்த இருண்ட யுகத்தோடைய உச்சம், அந்த போப்பு மார்க்கம் அவங்களுடைய அக்கிரமத்தோடைய உச்சம். அந்த 1260 வருஷத்திலேயே யாராவது தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கிறதோ இல்ல பைபிளை படிக்கிறதோ தெரிஞ்சா அங்க வாழ்ந்த பரிசுத்தவான்களை லிட்டரலா கொலை பண்ண அந்த ஒரு காலகட்டம். அதுக்கு பேரு ஹோலி இன்குசிஷன், அதாவது பரிசுத்தமான கொலைகள் தேவனுக்காக அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்கன்னா சாகடிச்சிருக்கிறாங்க. அந்த உபத்திரத்தையும் தாண்டி உண்மையா தேவனுக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்க்கும்போது வாழ்ந்து காமிச்சிருக்கிறாங்க. அதுதான் தியேத்தரா சபையில ரொம்ப பியூட்டியான ஒரு விஷயம். பாருங்க, இந்த ஒரு காரியத்தை நம்ம தியேத்தரா சபையும் அவருடைய தூதனுக்கு எழுதிட்டு கர்த்தர் இயேசு பத்தி கர்த்தர் இயேசுவே சில சாட்சிகள் கொடுக்குறாரு. அது என்னன்னு பார்க்கும்போது இந்த இடத்துல அக்னி ஜுவாலியம் போல கண்களும் பிரகாசமான வெண்கல போல பாதங்களை உள்ள தேவகுமாரன் சொல்வதாகது. இந்த ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது தேவகுமாரன் சொல்வதாகது. அவர் என்ன சொல்றார்? தேவகுமார். இந்த ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, வெளிப்படுத்தின விசேஷத்துல கர்த்தர் இயேசு அவரை பத்தி என்னவோ பயன்படுத்துறாருன்னு பார்க்கும்போது அவரை பத்தி வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல இங்க இங்கிலீஷ்ல எப்படி வருது எப்படின்னு பார்க்கும்போது சன் ஆஃப் மேன், மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராயும். சன் ஆஃப் மேன், மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராயும் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல. ஆனா 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல இந்த இடத்துல அவரை பத்தி எப்படி குறிக்கிறார்னா தேவகுமாரன் சொல்வதாவது. தேவகுமாரன் சொல்வதாவது. வித்தியாசம் புரியுது இல்லைங்களா? த சன் ஆஃப் மேன்கோ த சன் ஆஃப் காடுகோ. வெளிப்படுத்தின விசேஷத்துல இதுதான் முதல் முறை கர்த்தர் இயேசு தன்னை சன் ஆஃப் காட், தேவகுமாரன் அப்படின்னு சொன்னார். ஏன் இந்த ஒரு வார்த்தை இங்க பயன்படுத்தினார்? தியேத்தரா சபைக்கு அவர் என்ன சொல்றாருன்னா தேவகுமாரன் சொல்லுகிறதாவது. அவர் என்ன வார்த்தையை அவர் சொல்றாருன்னு பார்க்கும்போது இந்த சபையில சன் ஆஃப் காட், தேவகுமாரன் என்னக்கூடிய வார்த்தையை அவர் பயன்படுத்தின காரணம் என்னன்னா தேவகுமாரன் சொல்லிட்டு கர்த்தர் இயேசு போலவே ஒருத்தர் இருப்பாங்க. கர்த்தர் இயேசு போலவே கர்த்தர் இயேசுக்கு எதிர்த்து ஒருத்தர் இருப்பாங்க. அப்படின்னா என்ன ஆச்சு இந்த தியேத்தரா சபையிலனா? இந்த தியேத்தரா சபையில தான் அந்தி கிறிஸ்து அமைப்பு, அவங்களுடைய சுப்ரீமசி அப்படின்னா அவங்களுடைய உச்சக்கட்ட பதவி எங்க நிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது நான் விகாரஸ் ஆஃப் காட், நான் விகாரஸ் சன் ஆஃப் காட், நான் தான் தேவனுடைய குமாரன். அந்தி கிறிஸ்து என்னக்கூடிய மிகப்பெரிய சப்ஜெக்ட்ல ஒரு வார்த்தையை நம்ம படிச்சிருக்கோம், விகாரஸ் பிலிடி. இதை நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா 666 வரும். நான் தான் தேவ குமாரன்னு அந்த ஒரு அதிகாரபூர்வமா உக்காருவாங்க. உக்காந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பரிசுத்தவான்களை துன்புறுத்துவாங்க. அந்த விகார் ஆஃப் காட் என்னக்கூடிய பதவி, அந்த ஒரு ஸ்தானத்தை எந்த சபை காலகட்டத்துல இவங்க பெற்றுக்கொண்டாங்கன்னு பார்க்கும்போது தியேத்தரா சபை. அதனாலதான் கர்த்தர் இயேசு என்ன சொல்றாருன்னு பார்க்கும்போது தேவகுமாரன் சொல்லுகிறதாவது. நான் ஸ்பெசிபிக்கா சொல்றேன், நான் தான் தேவனுடைய குமாரன் அப்படின்னா எனக்கு கவுண்டர் ஃபிட்டா, எனக்கு எதிரா ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தான் தேவகுமாரன்னு உட்காருவாங்க, சிங்காசனத்துல உட்காருவாங்க. இது ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ரெக்கார்ட். என்ன பண்றாருன்னா கர்த்தர் இயேசு இந்த அந்தி கிறிஸ்து அமைப்புக்கு அவர் சொல்றாரு, என்னுடைய டைட்டில் வச்சு ஒருத்தர் உட்காருவாங்க இந்த ஒரு சபை காலகட்டத்துல. அன்பான சகோதர சகோதரிகளே, சோ இதுதான் நம்ம பார்க்கும்போது இந்த தியேத்தரா சபையில அந்த அந்தி கிறிஸ்து அமைப்பு செய்யக்கூடிய உச்சகட்டமான ஒரு துணிகரம் என்னன்னு பார்க்கும்போது
இயேசு கிறிஸ்துக்கு ஒரு கவுண்டர் ஃபிட்டா போப்பு மார்க்கம் அந்த ஸ்தானத்துல உக்காந்தி என்ன பண்றாங்கன்னு பார்க்கும்போது பரிசுத்தவான்களை துன்புறுத்துறாங்க. நான் தான் தேவனுடைய குமாரன். அந்த அதிகாரம் முழுவதும் யார் கையில இருக்குன்னா போப்புகளா இருக்கக்கூடிய எங்க கையில இருக்கு அப்படின்னு அவங்க உட்காராங்க. அதுதான் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? அவங்க தலைமையில அங்க போடக்கூடிய அந்த கிரீடத்துல விகாரஸ் பிலடி, இது ரோமன் லெட்டர் நம்ம எடுத்து பார்த்தா 666 அப்படின்னு வரும். சோ இது வந்து தியேத்தரா சபையில தான் இது என்ன இருக்குன்னு பார்க்கும்போது வந்திருக்கு நம்ம பாக்குறோம். இதை தொடர்ந்து நம்ம இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல நம்ம தியானிக்கும் போது அக்னி ஜுவாலைகள் போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கல போல பாதங்கள் உள்ள. சோ இந்த ஒரு 2 வார்த்தையை நம்ம பார்க்கும்போது அக்னி ஜுவாலயத்தை போல கண்களும் பிரகாசமான வெண்கல போல பாதம் உள்ள. சோ இந்த 2 பாயிண்ட் நம்ம தியானிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, இது ஏற்கனவே நம்ம எங்க பார்த்திருக்கிறோம். கர்த்தர் இயேசு அந்த 7 குத்து விளக்கு மத்தியில அவருடைய தோற்றத்தை பார்க்கும் போது அவருடைய கண்களும் அவருடைய கால்களும் தானே இருக்கு தெரியுது. மத்த அவருடைய சரீரம் வந்து ஒரு வெள்ளை அங்கே அவர் தரிச்சு கொண்டிருக்கிறார். சோ அந்த ஒரு கண்கள் அக்னி ஜுவாலியம் போல கண்கள் எதை குறிக்குதுன்னா பெனிட்ரேட்டிங் இன்டெலிஜென்ஸ். கர்த்தர் இயேசுவோடைய கண்களுக்கு எந்த ஒரு விஷயம் என்ன ஆகாது, மறைவாக்காது. அதாவது இந்த இடத்துல பார்க்கும் போது piercing insight to the lives of his brethren. அவர் கவனிக்கிறார் யார் அவங்க சகோதரர்கள், யார் அந்த கல் அமைப்புன்னு கவனிக்கும் போது அந்த கண்கள் வந்து வரக்கூடிய அந்த ஒரு அக்னி ஜுவாலியம்னா அவருடைய நியாய தீர்ப்புகள் அவருக்கு மறைவா ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த ஒரு பாடத்தை அவர் எழுதின சகோதரர் என்ன சொல்றாங்கன்னா, நீ டென்ஷன்ல போய் உக்காரு, இல்ல யாருமே இல்லாத ஒரு இடத்துல உக்காரு, இல்ல எங்கன்னா நீ ஓடி போயிடு, நீ எங்க போனாலும் கர்த்தர் இயேசுவோடைய கண்கள் விட்டு ஓடவே முடியாது. முழுமையா ஒரு 360 டிகிரி கேமரா மாதிரி கர்த்தர் இயேசுவோடைய கண்கள் சுத்தி தங்களுடைய பரிசுத்த வான்மேலையும் இந்த கல் அமைப்பு மேலே இருக்கிறதுனால யாரும் அவருடைய கண் பார்வையிலிருந்து என்ன பண்ண முடியாது, தப்பவே முடியாது. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பாயிண்ட நம்ம பார்க்கும் போது கர்த்தர் இயேசுவோடைய குத்தி பார்க்கக்கூடிய அந்த கண்கள் அவருடைய ஞானம் என்ன பண்ணுதுன்னு பார்க்கும்போது இந்த அமைப்பை அவருடைய பார்வையாலே அவர் என்ன பண்றாருன்னா சுட்டி எரிக்கிறாராம். வார்த்தை பாருங்க, அக்னி ஜுவாலை போல இருக்கக்கூடிய கண்கள் அவருடைய ஞானம் இந்த அமைப்பை ஒரு சும்மா விடல, சுட்டு எரிக்க போறாராம். அதுல இருக்கக்கூடிய தப்பறைகள், தீய பழக்கங்கள் எல்லாத்தையும் அவர் என்ன பண்றாருன்னா அழிச்சு போட போறாரு. இதுதான் அந்த ஒரு அக்னி ஜுவாலியம் போல இருக்கக்கூடிய கண்கள். யாருமே கர்த்தர் இயேசு அவர்கிட்ட இருந்து என்ன பண்ண முடியாது, தப்பிக்க முடியாது நம்ம பாக்குறோம். அதே போல வெண்கலம் போல பாதங்கள், பிரகாசமான வெண்கலம் போல இருக்கக்கூடிய பாதங்களும். இது வந்து என்னன்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசுவோடைய அந்த உருவத்தை நம்ம பார்க்கும் போது கண்கள் தலையில இருக்கு, பாதங்கள் எங்க இருக்குன்னா சரீரத்தோடைய கடைசி பகுதி தான் பாதம். சோ இதுல இருந்து ஒரு பாயிண்ட் என்ன இந்த இடத்துல சொல்றாருன்னு பார்க்கும்போது, தியேத்தரா சபையில அங்க நடந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை கர்த்தர் இயேசுடைய சரீரம் அங்கமா அவங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய நடத்தை, அவங்க வந்த அனுபவம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய உபத்திரவம், ரொம்ப கடினமான பாதையில தான் வந்திருக்கிறாங்க. சோ அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய கடினமான பாதை, அவங்களுக்கு நடந்த நிகழ்வு எப்படி இருக்குன்னா இந்த வெண்கலத்துல சுட்டெரிக்கக்கூடிய அக்னி போல இருந்துச்சான். அந்த பாதத்தை, அந்த வெண்கல பாதத்தை அக்னியில போட்ட என்ன ஆகும், அந்த அளவுக்கு வந்து அது வந்து பரிச்சயமா இருக்கும், ரொம்ப பரிச்சை, ரொம்ப டெஸ்ட் இருக்கும், சோதனைகள் அதிகமா இருக்கும். அதே போல அந்த அக்னியில இருந்து எடுத்துட்டு பிறகு அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கணும், அப்படியே சுத்திகரிச்சுட்டு இருக்கும். அக்னிய அந்த ஒரு வெண்கலத்தை வந்து நம்ம
அக்னியில நம்ம சுட்டு எரிச்சுட்டு அதை பார்க்கும் போது அப்படியே பல 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 பலன்னு இருக்கும். அந்த மாதிரி தியேத்தரா சபையில அந்த அனுபவம் வந்துச்சு. இப்ப இதே ஒரு பாயிண்ட் யாரு காலத்திலயும் பொருந்தும்னு பார்க்கும் போது 7ஆம் சபை காலத்திலும் பொருந்தும். காரணம் என்னன்னா அவங்க ஒரு நிரலாக்குறாங்க தியேத்தரா. ஆனா நிஜமா பாத அங்கங்கள் சொல்லக்கூடிய நாம தான் உண்மையான பாத அங்கங்கள். இப்ப நம்மளுடைய வாழ்க்கை எப்படி வச்சிருக்கிறாருன்னா கர்த்தர் இயேசு இந்த ஒரு வெண்கலத்துல வச்சிருக்காரு. பிரகாசமான வெண்கலம். இது பரீட்சிக்கப்படும். ஒருவேளை வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம தியானிக்கும் போது இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு கஷ்டங்கள், ஒவ்வொரு துன்பங்கள் எடுத்து பார்க்கும் போது ஒருவேளை யார நம்ம உதாரணமா எடுத்து பார்க்கும்போது ஏற்கனவே தியேத்தரா பட்ட பாடோட நம்மளுடைய பாடு பெருசா. இப்படித்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, நமக்கான சிமிலர் சஃபரிங்ஸ், ஒத்து போகக்கூடிய உபத்திரவங்கள் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது நம்மள ஆறுதல் படுத்திக்கலாம். காரணம் என்னன்னு பார்க்கும்போது தியேத்தரா அவங்க எப்படி பொறுமையா இருந்தாங்க, எப்படி சகிச்சாங்க, இந்த அந்தி கிறிஸ்து அந்த ஒரு அந்தி கிறிஸ்து அமைப்புக்கு எப்படி எதிர்த்து நின்னாங்க. அப்படி எதிர்த்து நிற்கும் போது அவங்களுடைய கிறிஸ்தவ குணலட்சணத்தை எப்படி காத்து கொண்டாங்க. பரீட்சைகள், சோதனைகள், உபத்திரவங்கள், அந்த உபத்திரவங்கள்ல கூட அவங்களுடைய குணலட்சணத்தை எப்படி அவங்க மெருகேற்றி கொண்டாங்க. இதுதான் 7ஆம் சபைக்கு ஒரு மிகப்பெரிய பாடமா இருக்கு. பாருங்க, பட் இஃப் வி பேஷன்ட்லி என்டியூர் they are made the stronger and more beautiful. நம்ம இந்த உபத்திரவத்தை சகிச்சு கொண்டா மாத்திரம் தான் நம்ம அதிக பலமாவும் ரொம்ப பிரகாசமாவும் ரொம்ப அருமையாவும் நம்ம என்ன பண்ண முடியும்னு பார்க்கும்போது இந்த ஒரு பாதையில வாழ முடியும். அன்பான சகோதர சகோதரிகளே, சோ இதுதான் என்ன பண்றதுன்னா தியேத்தரா சபைக்கு ஒரு விசேஷமா சொல்றாரு, என் கண்ணுல இருந்து எந்த ஒரு விஷயமும் தப்பாது. உங்களுடைய பாதை உபத்திரமான பாதை தான். ஏன்னா நீ என்னுடைய சரீரம் அங்கமா இருக்கிற. ஆனா இந்த உபத்திரவத்தை நீ கடந்து போயிட்டனா நீ ஒரு அருமையான பாத்திரமா மாறும். சோ அதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அக்னி ஜுவாலயம் போல கண்களும் பிரகாசமான வெண்களும் அப்படி இருக்கக்கூடிய பாதங்களும் இருக்கும் அப்படின்னு கர்த்தர் இயேசு இந்த இடத்துல சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது கர்த்தர் இயேசு மறுபடியும் சொல்றார், உன் கிரியையும். எப்பவே கர்த்தர் இயேசு ஐ நோ, இந்த வார்த்தை ஐ நீங்க பார்க்கும்போது 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல மட்டும் ஏறக்குறைய ஒரு 50 வாட்டி அவர் சொல்வார், ஐ எனக்கு தெரியும் அப்படின்னா ரொம்ப பர்சனலா கர்த்தர் இயேசுவே பர்சனலா அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது சபையோடைய காரியத்தை கவனிக்கிறார். எங்கெல்லாம் ஐ என்னக்கூடிய வார்த்தை வருதோ கர்த்தர் இயேசுவே ரொம்ப பர்சனலா அவர் என்ன பண்றாருன்னா சபையோடைய காரியத்தை அவர் கவனிக்கிறார். அப்படின்னா உன் கிரியையும், உன் அன்பையும், உன் ஊழியத்தையும், உன் விசுவாசத்தையும், உன் பொறுமையையும், நீ முன்பு செய்த கிரியைகளையும் பின்னம் செய்த கிரியைகளையும் அதிகமாய் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். இந்த வசன பகுதியை நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, முதலாவது கர்த்தர் இயேசு அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது சபையோடைய கிரியையை கவனிக்கிறார். இந்த தியேத்தரா பத்தி இப்போ 19ஆம் வசனத்துல இருந்து 25வது வசனம் இருக்கும். தியேத்தராவுடைய அனுபவத்தை அவர் எழுதுறார். அவங்களுடைய நிறை குறைகளை எழுதும் போது முதலாவது அவங்களுடைய நிறைகள், அவங்க செஞ்ச நல்ல காரியத்தை, அவங்களுடைய கிரியைகளை ஃபர்ஸ்ட் அப்ரிஷியேட் பண்றாரு. என்னன்னு பார்க்கும்போது உன் கிரியைகளையும் அப்படின்னு சொல்லும் போது அவங்க செஞ்ச அந்த கிரியைகளை அவர் பாராட்டுறார். என்ன அவங்களுடைய கிரியைகள் பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த அந்தி கிறிஸ்து அமைப்புடைய உச்ச கட்டத்திலேயே அவங்க என்ன பண்ணலன்னா தேவன் மேல வச்ச அன்பு அவங்க வீட்டுல, தேவன் மேல வச்ச விசுவாசத்தை அவங்க வீட்டுல, தேவன் மேல வச்ச தேவன் அவங்களுக்கு நியமிச்ச ஊழியத்தை அவங்க வீட்டுல மாறாக என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்க்கும்போது பொறுமையா இருந்திருக்கிறாங்க. இந்த இடத்துல ஆங்கில வார்த்தை பெர்சிவரன்ஸ், பெர்சிவரன்ஸ், விடாமுயற்சியோட உபத்திரத்தின் உச்சகட்டமே இருந்தாலும்
விடாமுயற்சியோட அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா தேவன் மேல அவங்களுடைய அன்பு, விசுவாசம், ஊழியம், விடாமுயற்சியோட அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, தொடர்ந்து உபத்திரம் வந்தாலும் அவங்க செஞ்சுனே இருந்தாங்க. அதுதான் நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல அவங்களுடைய கிரியை பத்தி அவர் அப்ரிஷியேட் பண்றாரு. பாருங்க, இந்த ஒரு பாயிண்ட அப்படியே பீட்டர் வால்டோ, 3ஆம் சபையோட தூதன், இந்த காரியத்தை அவர் எப்படி செஞ்சு முடிச்சார். உன் கிரியையும், உன் அன்பையும், உன் ஊழியத்தையும், உன் விசுவாசத்தையும், உன் பொறுமையையும், இந்த வார்த்தைகள்ல எப்படி பீட்டர் வால்டோ நிறைவேற்றி காமிச்சாருன்னு பார்க்கும்போது, உன் அன்பையும், தேவன் கொடுத்த இந்த வேலைய அன்பாக அவர் எப்படி முடிச்சாருன்னு பார்க்கும்போது, அவர்கிட்ட இருந்த எல்லா விஷயத்த அவர் என்ன பண்ணிட்டார், வித்து இந்த சுவிசேஷ ஊழியத்தை அவர் ஏறெடுத்தார். அன்பான சகோதர சகோதரிகளே, சோ இது நம்ம பார்க்கும்போது அவருடைய சத்தியத்துக்காக, இந்த சுவிசேஷத்துக்காக அவர் ஏறெடுத்த அந்த ஒரு பலியை குறிக்குது. பீட்டர் வால்டோட சாக்ரிஃபைஸ், ஃபெய்த், விசுவாசம். அன்பான சகோதர சகோதரிகளே, எசேபேல் போல அந்த கள்ள அமைப்பு, கள்ள சபை பரிசுத்தவான்களை துன்புறுத்தும் போது கூட அவங்க என்ன பண்ணலன்னு பார்க்கும்போது, அவங்களுடைய என்ன சொல்றது, விசுவாசத்தை ஒரு நாள் கூட அவங்க என்ன பண்ணல, தளரல. ஐயோ இல்ல அந்த அமைப்பு கூட ஒத்து போயிலன்னு ஒத்து போல, அவங்க மறைச்சே போனாலும் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்க்கும்போது சத்தியத்துக்காக விசுவாசத்தோட நின்று இருக்கிறாங்க, சத்தியத்துக்காக நின்று இருக்கிறாங்க. பீட்டர் வால்டோ அவருடைய வாழ்க்கையில அவர் நின்று இருக்கிறார். நெக்ஸ்ட், ஊழியத்துல, சர்வீஸ்ல பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இவங்களுடைய ஊழியம். சகோதரர் சொல்றாங்க, எபேசு காலகட்டத்துல கூட பீட்டர் வால்டோ எப்படி சத்தியத்தை கவர் பண்ணார், சுவிசேஷத்தை கவர் பண்ணாரோ, எபேசு காலத்துல கூட அந்த மாதிரி வேகமா பரவலையா, அந்த மாதிரி நாட் சின்ஸ் Ephesus where the brethren Waldo included such itinerant preacher. They had planned ministry to cover all of Europe. ஐரோப்பா கண்டத்தை முழுவதும் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்க்கும்போது பீட்டர் வால்டோ அவர் கூட சேர்ந்த சகோதரர்கள் அவங்க கவர் பண்ணிருக்காங்க. அப்படின்னா இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய ஊழியத்தோடைய எவ்வளவு வேகமா அவர் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. ஒரு பக்கம் அந்தி கிறிஸ்து அமைப்பு அப்படியே வேகமா பரவுது, உச்சகட்டத்துல இருக்கிறாங்க. இந்த உச்சகட்டத்துல இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா ஐரோப்பா முழுவதும் போயிருக்கிறாங்க. பர்சிவரன்ஸ், அவங்களுடைய பொறுமை குறித்து நம்ம பார்க்கும்போது பாருங்க, இந்த ஒரு விஷயத்த நம்ம தியானிக்கும் போது பெர்கமு சபை 3வது சபை காலகட்டத்திலேயே இந்த போப்பு மார்க்கம் ரொம்ப வேகமா உச்சகட்டத்துல போகக்கூடிய சூழல்ல பரிசுத்தவான்களை அவங்க துன்புறுத்த துவங்கிட்டாங்க. ஆனா தியேத்தரால இது எல்லாமே உச்சகட்டத்துக்கு போயிடுச்சு. ஆனாலும் அவங்களுடைய நீடிய பொறுமை, அவங்களுடைய விடாமுயற்சி தொடர்ந்து சத்தியத்துக்காக இருந்துனே இருந்துச்சு. இந்த ஒரு விடாமுயற்சி இல்ல இந்த ஒரு பெர்சிவரன்ஸ் எனக்கூடிய ஒரு கேரக்டர் எல்லா காலத்துல இருக்கக்கூடிய பரிசுத்தவானுக்கு தேவை. ஏன்னா நமக்கு வரக்கூடிய அனுபவம் திரும்பி திருப்பி 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 அதே அனுபவம் தான் வந்துனே இருக்கும். ஒரு காலகட்டத்துல நம்ம என்ன ஆயிடுவோம்னா, ஐயோ இந்த சத்தியமே வேண்டாம்னு விட்டு போறக்கூடிய சூழல் வரும்போது இந்த குணலட்சணம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஒரு விஷயம் நமக்கு தொடர்ந்து வந்துனே இருக்குன்னா நம்ம சோர்ந்து போயிடுவோம். பாருங்க, இப்ப வெளிப்படுத்தின விசேஷத்துல நீங்க எங்க துவங்கலான்னு பார்க்கும்போது எபேசு சபையில இருந்து நீங்க பார்த்தாலும் அவங்க ஆதியில இருக்கக்கூடிய அன்பையே விட்டாங்க. இந்த அமைப்பு பண்ண பிரச்சனை. சிம்மர்னா சபையில இந்த அமைப்புனால பிரச்சனை, பெர்கமுல இந்த அமைப்புனால பிரச்சனை. அதேதான் தியேத்தராலும் இந்த அமைப்புனால பிரச்சனைன்னு சொல்லும் போது தேவன் அவங்களுடைய சூழல்களை என்ன பண்ணல, மாத்தல. ஆனா அந்த சூழல்கள்ல இவங்களோட குணலட்சணத்தை தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா விடாம நீ செஞ்சுட்டே இரு. நீ சத்தியத்துக்காக யார் எப்படி போனாலும் நீ உன்னுடைய சத்தியத்துல நீ என்ன பண்ணிட்டு
நிலைச்சு நேரு, நிலைச்சு நேரு, நிலைச்சு நேரு. அதுதான் இந்த ஒரு தியேத்தரா சபையில நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய விடாமுயற்சி. இத பார்க்க அந்த அமைப்பு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்களை கொன்னே போட்டுடலான்னு கொண்டுட்டாங்க. ஆனாலும் பரிசுத்தவான்கள் அவங்களுடைய பொறுமையை அவங்க என்ன பண்ணல வீட்டுல. ஒருவேளை நம்மளுடைய காலகட்டத்துல கூட சில விஷயங்கள் நமக்கு வாய்க்கலனாலும் நம்ம என்ன பண்ணோம்னு பார்க்கும்போது பொறுமையோட தேவனுடைய நம்பிக்கை வச்சுக்கொண்டு அது தொடர்ந்து செஞ்சுனே இருக்கிறோம். அப்படி செய்யும் போது ஒரு வார்த்தை அவர் சொல்றாரு, என்னன்னு பார்க்கும்போது, அன்பான சகோதர சகோதரிகளே, நீ முன்பு செய்த கிரியைகளும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமா இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். அப்படின்னா முன்னாடி நீங்க செஞ்சது பார்க்கிறோம், இப்ப நீங்க செய்றீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய கிரியைகள் அது அதிகமா இருக்கு. அப்படின்னா முன்னாடி என்னாச்சு பின்னாடி என்னாச்சுன்னு பார்க்கும்போது, அன்பான சகோதர சகோதரிகளே, எபேசு சபை பார்க்கிலும் இந்த தியேத்தரா சபை அவங்களுடைய கிரியைகள் அதிகமா இருந்திருக்கு, ஊழியங்கள் அதிகமா இருந்திருக்கு. அந்தி கிறிஸ்துக்கு எதிராக அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்க்கும்போது ஊழியத்தை தைரியமா ஏற்றுக்கிறாங்க. அப்போஸ்டல் டைம் பார்க்கிலும் தியேத்தரா பத்தி அவர் அப்ரிஷியேட் பண்றாரு. அப்போஸ்டல் டைம் பார்க்கிலும் உங்க காலத்துல சத்தியம் அதிக அளவு அது என்ன ஆகுது, பிரசங்கமாகுது, அது நிறைய இடத்துல போய் சேருதுன்னு தியேத்தராக்கு கர்த்தர் என்ன பண்றாருன்னா ஒரு சர்டிபிகேட் கொடுக்கறது நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, சோ இதுதான் நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய காலங்கள் அவங்களுடைய கிரியைகள் எடுத்து பார்க்கும் போது அவங்க படப்போகிற உபத்திரம் அவங்க பட்டுத்தான் ஆகணும். காரணம் என்னன்னா, மார்ட்டின் லூத்தர் அந்த ரிஃபார்மேஷன் அந்த சீர்திருத்த காலம் வரவிருக்கும் பரிசுத்தவான்களுக்கு என்னதான் ஆகும், உபத்திரவம் தான் இருக்கும். அந்த சீர்திருத்த காலம் தியேத்தரா சபையில இருந்து ஒரு 300 வருஷம் கடந்து போகும். அந்த 300 வருஷமும் பரிசுத்தவான்கள் தங்களுடைய பொறுமைய காத்து கொண்டு தான் ஆகணும். அந்த அந்தி கிறிஸ்துவோடைய அமைப்பு அந்த பாதிப்புக்குள்ள இங்க போய்தான் ஆகணும். ஆனாலும் சத்தியத்திலையும் தேவ ஊழியத்திலையும் அன்புலையும் அவங்களுடைய கிரியைகளையும் விசுவாசத்திலையும் அவங்க என்ன பண்ணக்கூடாது, விட்டு விலகி போகக்கூடாது. இந்த ஒரு பாயிண்ட நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, பீட்டர் வால்டோ அது தொடர்ந்து அவருடைய ஊழியத்தை நம்ம பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய அமைப்புக்கு எதிராக 4ஆம் சபை தூதனா இவர் இந்த அளவுக்கு அவர் ஊழியத்தை அவர் செஞ்சிருக்கிறாங்க. அவர் கூட இருந்த பரிசுத்தவான்களும் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா இருக்கு. சோ இதுதான் கர்த்தர் இயேசு தியேத்தரா பத்தி சொல்லக்கூடிய நிறைகள் உங்களை அப்ரிஷியேட் பண்றாரு. எபேசுவை பார்க்கிலும் நீங்க என்ன பண்றீங்கன்னா நல்ல காரியத்தை நீங்க செய்றீங்கன்னு அப்ரிஷியேட் பண்றாரு. அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது இந்த மாதிரி அவங்க நல்ல காரியத்தை செஞ்சாலும் தியேத்தரா சபையோடைய குறைகள் குறித்து அடுத்த வாரம் நம்ம தியானிக்க போறோம். அதை தொடர்ந்து ஒருத்தர் ஜெயம் கொண்ட வகுப்பாரா மாறணும்னா அவங்களுக்கு தியேத்தரா சபையில என்ன ஆசீர்வாதம், இந்த காரியங்களை நம்ம என்ன பண்றோம்னு பார்க்கும்போது அடுத்த வாரம் வெளிப்படுத்தின விசேஷ தியானத்துல நம்ம தியானிக்கலாம். பொறுமையோட கேட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக என்னோட அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமீன்.